வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு மன்னர் தேரில் நகர்வலம் வந்துக்கிட்டு இருப்பார். வந்துக்கிட்டு இருக்கையில் அவருக்கு எதுக்கால ஒரு துறவி வந்துக்கிட்டு இருப்பார். வரையும் எல்லாம் தெரிஞ்ச முனிவர் வராரு, என்னம்மா ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு தேரை விட்டு இறங்கி ஓடி போய் அவர் காலில் விழுந்து நல்லா அவர் காலில் தலை படுற அளவுக்கு விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவார். அப்போ தேர் ஓட்டி சொல்லுவார், எதுக்கு மண்ணா இந்த பரதேசி காலில் எல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அரண்மனைக்கு வந்த பிறகு கேட்ட உடனே, நீ போய் இன்றைக்கி என்ன செய்கிற, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு மனுஷத்தலை, ஒரு புலித்தலை, 3 தலையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே, ஐயோ இதை கேட்டதுக்கு மன்னர் இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துட்டாரே, நான் இந்த தலைக்கெல்லாம் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒரு அநாத குணத்து தலையை கொண்டுட்டு வருவான். ஒரு மனித தலை கிடச்சிருச்சு. ஆட்டுத்தலை ஈஸியாக கிடச்சிரும், அது ஒன்று கிடச்சிருச்சு. அப்புறம் புலித்தலைக்கு ஒரு வேடன்கிட்ட போய், நீ வேட்டையாடின புலியில் எனக்கு ஒரு தலை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து 3 தலையும் கொடுத்துருவாரு. மன்னர்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. அது தனித்தனி தாம்பலத்தில் வச்சு நீ போய் சந்தையில் விற்றுட்டு வா அப்படின்னு சொல்லுவார். விற்றுட்டு வந்தாக்கா, ஐயோ இதை போய் யார் வாங்க போகிறா, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேவும், மன்னர் இப்படி சொல்லிட்டாரே, அவரோட கட்டளை மீற முடியாதே அப்படின்னு சொல்லி சரின்னு சந்தையில் கொண்டு போய் வச்சுருப்பான். வச்சோடனே இவனை எல்லோரும் வினோதமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவே அவனுக்கு சங்கடமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா இதை எப்படியாவது யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினோடனே ஆட்டுத்தலையை மட்டும் ஒருத்தன் சீக்கிரமாக வாங்கிட்டு போயிடுவான். ஆட்டுத்தலையை வாங்கிட்டு போகவும், அப்புறம் இந்த புலித்தலையை ஒரு வேடன் வீட்டில் மாட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி புலித்தலையும் வாங்கிட்டு போயிடுவான். மனுஷத்தலை விற்காது. அதை அருவருப்பாக பார்த்துட்டு போவாங்க. போன உடனே அப்போ அரண்மனையில் சொல்லுவான், இதை நான் எப்படி கொடுத்தாலும் யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்க, நான் சும்மா கூட கொடுத்து பார்த்தேன், யாரும் வாங்கலை அப்படின்னு மனித தலையை கொண்டு கொடுப்பான். கொடுத்தோடனே, இதுதான் வாழ்க்கையோட அர்த்தம். நம்ம எவ்வளோ தான் நம்ம உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நம்ம தலையை யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் முனிவருக்கு நான் பணிஞ்சு கும்பிட்டது உனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுல, அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.